இன்னைக்கும் குடிச்சிருக்கீங்களா? ஒன்லி 2 பெக்ஸ். ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வச்சாங்க. அது சரி, தினமும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கணுமே. அதுக்காக துப்பாக்கிலாம் எடுத்துடாதீ. என்னோட பிரச்சனை இப்போ அது கிடையாது. நெக்ஸ்ட் மந்த் ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல லியோ, அந்த அட்வான்ஸ் அப்படியே திருப்பி வாங்கிட்டீங்கன்னு. நம்ம கொடுத்த அட்வான்ஸை வச்சு தான் அவர் அவரோட பொண்ணோட கல்யாணத்தையே நடத்திருக்காரு. ஓ, அப்போ என்னதான் பண்றது? அதுதான் என்னோட கன்ஃபியூஷன். என்ன கேஷ் ரெடி பண்ணணும். எப்படி? ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிடலாமா? சீரியஸா பேசுங்க. பின்ன வேற என்ன சொல்றது? வா, அதை விடு. முடியலையா இன்னும்? பொழுது விடிஞ்சாலும் இது இன்னும் முடியாது போல இருக்கே. இது என்ன பர்ஃப்யூம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அமேசிங், சம்திங் ஸ்பெஷல். எங்க பார்க்கலாம். ஒன்று மாதிரி ஷேப்பில் இருக்கு. காஸ்ட்லி. இதான் உன் பிரச்சனையே. இது நான் ஒன்றும் வாங்கினதில்ல, கிஃப்டா வந்தது. யார் கொடுத்தா? உங்களுக்கு தான் தெரியும்ல, நீத்துவ அவங்க பிரதர் கல்ஃப்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. போய் இல்லையே, உண்மை. ஹே, எனக்கு தெரியும் நீ என்னை கன்வின்ஸ் பண்ண சொன்னு. நீ என் முகத்தை பாரு. நீ இதை பணம் கொடுத்து தானே வாங்கின. எவ்வளோ கொடுத்த? 2000? 2000? 1000 only. என்னோட ஸ்மெல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 5 வருஷமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே, இதை தனியாக வேற சொல்லணுமா? இதெல்லாம் எடுத்து வைங்க, நம்ம படுத்து தூங்கலாம். எனக்கு தூக்கம் வருது. நீ படுத்துக்கோ. அப்போ நீங்க? ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஆல் திஸ் திங்ஸ். அப்பதான் எனக்கு தூக்கமே வரும். சரி, நான் தூங்க போறேன். அப்புறம் அலாம்லாம் வைக்காத என்ன? குட் நைட். மேடம், ஃபோன். ஹலோ. குட் ஈவினிங். சார். என்னாச்சு? வாய்ஸ் ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, நான் பார்லர்ல இருக்கேன். அழகா இருக்கிற நீங்க இன்னும் அழகாக்கிக்கிறீங்களா? பசங்களோட ஹார்ட் பீட் எகிரிடும். என்ன விஷயமா சார் கூப்பிட்டீங்க? கால் பண்ணது டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? அப்படிலாம் இல்லையே. அப்படித்தான். ஐயோ சார், அது இல்ல, நான் இந்த முகத்துலலாம் அப்படியே. ஓ சாரி. ஓகே, கால் மீ பேக் வென் யூ ஆர் ஃப்ரீ. ஓகே. ஓகே சார், நான் கூப்பிடுறேன். பை. மம்மி ஃபோன். யாரு மம்மி அது? அப்பாவா? இல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க?
ஹலோ. அபிராமி நீங்க கூப்பிடலையே. ஓ சாரி சார், வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. ஓகே ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த ஸ்வீட் வாய்ஸை கேட்கலான்னு தான். ஓ நான் இந்த ஒர்க்கிங் உமன்ஸோட விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபுல் டே ஆஃபீஸ், அது முடிஞ்சதோ ஹஸ்பண்ட், அப்புறம் குழந்தைங்க. என்ன ஒரு போரிங் லைஃப். அதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப். நிறைய பேருக்கு அப்படிதான். எஸ் பட் அபிராமி உங்களை பற்றி யோசிச்ச பார்த்தா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு இவ்வளோ அழகு வேணுமான்னு நினச்சேன். இது ஜோக் இல்ல, சீரியஸ். ஆமா அபிராமி, நீங்க ஏன் மீடியா ட்ரை பண்ணல? சார் நீங்க சொல்றது. எஸ், சினிமா, சீரியல்ஸ், மாடலிங். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? யூ ஆர் சோ ஸ்வீட், லைக் எ மாடலிங் கேர்ள். ஓ தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்க்கலாமே நீங்க அதுக்கு. ஐயோ, நான் அப்படிலாம் யோசிச்சு பார்த்ததே இல்லை சார். விருப்பம் இருக்கா? பிடிக்கும் தான், ஆனா ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கு வேண்டி உங்க ஆசையை நிறைவேற்றிக்காம இருக்கலாமா? இட்ஸ் டூ பேட். கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க அற்புதமான கனவுகள், கற்பனைகளை எல்லாம் தூக்கி தூர எறியுறது ஒரு ஃபூலிஷ் திங்கிங்ல, அதுவும் இந்த காலத்துல. மேபி. ஆனா சார் மேரிடா? ஆயிருந்தா நான் என்னோட காதலை இழந்திருப்பேன்ல. யார் மேல உங்களுக்கு காதல்? எல்லாரோடையும். அழகா இருக்கிற எதுவா இருந்தாலும். எதுக்கு சிரிச்சிங்க? சார் நீங்க ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. அது எனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான். ஓ தேங்க்யூ. நான் தான் சொன்னேன்ல, யூ ஆர் சோ ஸ்வீட். பேசுறதுல, பார்க்கறதுல, எல்லாத்துலயும். அபிராமி, உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் ஜுவல்லரியோட மாடலா இருக்க நீங்க வரீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. ஐயோ சார் ப்ளீஸ், இதெல்லாம் எதுக்கு? சீரியஸா சொல்றேன். உங்களை பார்த்த அடுத்த நொடியில எனக்கு தோணுன கான்செப்ட் அது. கையிலையும் கழுத்திலையும் காதுலையும் ஒரு பொட்டு நகை கூட இல்லாத அபிராமி. பிகாஸ் யூ ஆர் a traffic stopper. என்ன பதில் சொல்லவே இல்லை? பதில்? நான் உங்களை கம்பல் பண்ணல. திங்க் அபவுட் இட். ஓகே? குட் நைட். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.